Hello and welcome back to Coffeetabletalks and உங்க ஓமா. ஸோ இன்றைக்கி purple.comல நான் கொஞ்சம் ஷாப் பண்ணேன். ஸோ என்ன ஷாப் பண்ணேன் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ மேஜராக நான் வந்து குட் வைப்ஸோட ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் நான் அதில் ஷாப் பண்ணேன். அண்ட் எக்ஸ்ட்ராவாக ஒரே ஒரு ட்ரை ஷாம்பூ மட்டும் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம குட் வைப்ஸ் ப்ராடக்ட் பற்றி மட்டும் பேசலாம். ஸோ 2 பேக்கேஜாக எனக்கு வந்தது, இன்னும் ஒன்று வரலை. ஸோ அது தவிர ஒரு 9 குட் பை ப்ராடக்ட்ஸ் வந்து இதில் இருக்குது. அண்ட் purple.comல நான் எலைட் மெம்பர்ஷிப்பில் இருக்கேன். ஸோ எலைட் மெம்பர்ஷிப் அப்படின்னா 149 rupees நீங்கள் பே பண்ணிங்க அப்படின்னா வருஷத்தில் உங்களுக்கு வந்து நிறைய ஆஃபர்ஸ் கிடைக்கும். முக்கியமாக வந்து நீங்கள் ஃப்ரீ ஷிப்பிங் இருக்கும். அண்ட் ஆல்சோ என்னென்னா, இப்போது நான் வாங்கினப்போ எப்படி இருந்தது அப்படின்னா, குட் வைப்ஸோட ப்ராடக்ட்ஸ் வந்து 50% ஆஃபில் இருந்தது. பட் மற்றவங்களுக்கு 40 இல்லைனா 20% இந்த மாதிரி இருந்தது. ஸோ 6 ப்ராடக்ட்ஸ் நான் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு 50% எல்லா ப்ராடக்ட்ஸ்லையுமே கிடச்சிச்சு. ஸோ அதனால நான் அதை ஆப்ட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் ரொம்ப நல்லா பேக்கேஜ் ஆகி நான் ஆர்டர் பண்ணி ஒரு 2-3 டேஸில் எனக்கு வந்துடுச்சு. 25th நான் ஆர்டர் பண்ணேன், எனக்கு 29th வந்து எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்துடுச்சு. அண்ட் எல்லா ப்ராடக்ட்ஸுமே இப்படி ரேப் பண்ணியிருந்தாங்க, 2 ப்ராடக்டாக சேர்த்து ரேப் பண்ணியிருந்தாங்க. லீக் எதுவுமே இல்லை, ஒரே ஒரு ஸ்ப்ரே பாட்டில் மட்டும் லைட்டாக லீக் ஆகிருந்தது. மற்றபடி ரொம்ப சேஃபாக தான் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்துருந்துச்சு. ஸோ இதுதான் என்னோடய ப்ராடக்ட்ஸ். ஸோ இதில் வந்து நான் அந்த ஷாம்பூ பற்றி நான் செப்பரேட்டாக சொல்கிறேன், மற்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் எலைட் மெம்பர்ஷிப்பில் இருக்கிறேன். ஸோ இது டெஃபினட்டாக ஸ்பான்சர்ட் கிடையாது, என்னோடய ஓன் மணியில் வாங்கின ப்ராடக்ட்ஸ் தான். நிறைய பேர் வந்து குட் வைப்ஸ் ப்ராடக்ட் பற்றி உங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டனால நான் இதை வாங்கினேன். அண்ட் பாடி ப்ராடக்ட்ஸ், ஃபேஸ் ப்ராடக்ட் அண்ட் எசென்ஷியல் ஆயில் இது தான் நான் வாங்கினேன். இன்னும் வந்து ஃபேஸ் பாடி லோஷன், அப்புறம் பாடி மிஸ்ட், அப்புறம் வேறு ஏதோ ஒன்று ஜெல், இது 2 மட்டும் வரலை, இனிமேல் வரும். ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் இண்டிவிஜுவலான ரிவ்யூ வந்து நான் வந்து இன்ஸ்டாகிராமில் போடுறேன். இது வந்து என்னோடய ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் தான். ஸோ பார்க்குறப்போ எனக்கு என்ன தோணுது அப்படின்றதான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பெப்பர்மிண்ட் எசென்ஷியல் ஆயில் ஓட பேக்கேஜிங். ஸோ இது வந்து ஒரு ஃபுல் சீல்டு கவரில் தான், சீல்டு பிளாஸ்டிக் கவரில் தான் வந்துச்சு. அண்ட் சின்ன சைஸ், இது வந்து சின்ன சைஸு. ஸோ பெரிய சைஸு சின்ன சைஸ் எது அப்படின்னு நீங்கள் புக் பண்ணும் போதே நீங்கள் அதை பார்த்து புக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து இது என்ன ஏது அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். ப்ளீஸ் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஐடியா கிடைக்கும். அண்ட் இது என்ன அப்படின்னா, ஒரு ட்ராப்பர் மாதிரி இருக்கும். ஸோ நம்ம எசென்ஷியல் ஆயிலில் இந்த ட்ராப்பர் யூஸ் பண்ணி ஒரு ட்ராப்பாக நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பெப்பர்மிண்ட் எசென்ஷியல் ஆயில். அண்ட் தென் என்னோட நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்க அப்படின்னா லெமன் எசென்ஷியல் ஆயில். ஸோ லெமன் எசென்ஷியல் ஆயிலில் என்னன்னா, அவுட்டர் பேக்கேஜிங் இல்லாமல் தான் வந்தது. ஸோ இதில் வந்து ட்ராப்பர் இல்லை, என்ன இஷ்யூ அப்படின்னு தெரியல, இதில் இப்படி தான் வருமா அப்படின்னு தெரியல. ஸோ அந்த விதத்தில் வந்து எனக்கு லைட்டாக ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. ஸோ குட் வைப்ஸ் ப்ராடக்ட் பற்றி சொல்லணுன்னா, குட் வைப் ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்பவே சீப் அப்படின்னு சொல்லலாம், ரொம்ப சீப்பான ப்ராடக்ட்ஸ் தான். அண்ட் இதெல்லாம் வந்து 88 rupees அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அது வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பை இது. அண்ட் இது வந்து கண்டிஷ்னர். ஸோ ஜென்ரலாக கண்டிஷ்னர் வந்து பனானா கண்டிஷ்னர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எனி பிராண்டில் பனானா கண்டிஷ்னர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் இன்க்ரீடியன்ட் லிஸ்ட் தான் தேடி ஒரு வழியாக கண்டுபிடிச்சேன். அண்ட் அதை வந்து ஸ்டிக்கர் வச்சு ஒட்டி வச்சுருந்தாங்க. ஸோ இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டில் வந்து ரொம்ப இம்ப்ரெசிவான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் இல்லை. அஃப்கோர்ஸ் வந்து சல்ஃபேட் இருக்குது. அண்ட் ஷாம்பூவில் லாரல் சல்ஃபேட் இருந்துச்சு. பட் சில இதில் வந்து சல்ஃபேட் ஃப்ரீ, சில இதில் பேரபன் ஃப்ரீ, SLES ஃப்ரீ இதெல்லாம் சொல்கிறாங்க. பட் அந்தளவுக்கு எனக்கு இன்க்ரீடியன்ட் லிஸ்ட் வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ இன்க்ரீடியன்ட்ஸ் பற்றி ரொம்ப யோசிக்கிறவங்க வந்து டெஃபினட்டாக இதை பார்த்து வாங்கிக்கோங்க. அண்ட் தென் சைஸ் பார்த்திங்கன்னா, இந்த கண்டிஷ்னர் வந்து 120 அண்ட் அந்த பெரிய சைஸ் வந்து 200 ml. ஸோ நல்ல லாக், நல்ல இதெல்லாம் போட்டு ஸ்பில் ப்ரூஃபாக இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சதே அவங்க பேக்கேஜிங் அண்ட் லேபிளிங் இதெல்லாம். பிகாஸ் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த மாதிரி யாருமே பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த விதத்தில் வெரி வெரி ஹாப்பி. அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா, இது வந்து கோக்னட் ஷாம்பூ. அண்ட் இந்த ஷாம்பூ சல்ஃபேட் ஃப்ரீ கிடையாது, பின்னாடி சல்ஃபேட் இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது. அண்ட் இது வந்து நார்மல் கண்டிஷனிங் ஷாம்பூ. ஸோ இது எல்லாத்துக்கும் ரிவ்யூ நான் இண்டிவிஜுவலாக இன்ஸ்டாகிராமில் நான் போடுறேன். இன்ஸ்டாகிராமில் என்னை ஃபாலோ பண்ணாதவங்க அங்கே பார்த்து
தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இது வந்து பாடி வாஷ், அதாவது நம்ம சோப் பதிலாக யூஸ் பண்ணுற வாஷ் இது. அண்ட் எனக்கு இந்த பீச் ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இந்த பீச் இல்லை, இது ஆரஞ்சு வாஷ். ஸோ இது எல்லாமே என்னோடய ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்றனால எப்படி இருக்குது அப்படின்றத என்னால் சொல்ல முடியாது. ஸோ எனக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, ஸ்மெல் எப்படி இருக்குது, இது மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து ஃபேஸ் ப்ராடக்ட். ஸோ ஃபேஸ் ப்ராடக்டில் வந்து பப்பாயா ஃபேஸ் வாஷ் எடுத்திருக்கேன். ஸோ பப்பாயா ஃபேஸ் வாஷ் வந்து ரிச் இன் விட்டமின் சி. ஸோ அதனால் நல்ல க்ளோ கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இதுலேயும் வந்து நான் பார்த்தப்போ லாரல் சல்ஃபேட் இருந்துச்சு. ஓகே, நுர வரதுக்காக அதை ஆட் பண்ணியிருக்கலாம், ஐ டோன்ட் நோ. பட் அது இல்லாமல் இருந்திருக்கலாம் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து இந்த க்ளோ டானிக் டோனர், பொமக்ரனேட் க்ளோ டோனர். ஸோ பொமக்ரனேட் வந்து இவங்களோட புது ரேஞ்ச். ஸோ பொமக்ரனேட் டோனர், ஸ்க்ரப்பு, ஃபேஸ் வாஷ் எல்லாமே இருந்தது. அண்ட் இது ரொம்ப நல்ல ஹைட்ரேட்டிங்காக இருந்தது, ரொம்ப நல்ல ஸ்மெல் இருந்துச்சு. ஸோ அது வரைக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த இது. இன்ஃபேக்ட் என்னோடய ஃபேவரெட் அப்படின்னு சொல்லலாம். இந்த மொத்தமாக வந்து எல்லாத்துலேயும் இது என்னோடய ஃபேவரெட்டாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ஒன்று. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரப். இது வந்து ரோஸ் அண்ட் ஜெரேனியம் ஸ்க்ரப். ஸோ இதுவும் வந்து க்ளோக்காக இருக்கிறது. ஸோ நான் வந்து எனக்கு இப்போதைக்கு என் ஸ்கின் ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரியும் அண்ட் க்ளோ இல்லாத மாதிரி எனக்கு தோன்றனால நான் இந்த மாதிரியான ஒரு ரேஞ்ச் சூஸ் பண்ணேன். நீங்கள் அவங்க வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா யார் யாருக்கு என்ன மாதிரியான சூஸ் பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் வந்து அவங்களோட ஆப்லேயே இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்ல ஐடியா கிடைக்கும், இது நம்மளுக்கு சூட் ஆகுமா சூட் ஆகாதா அப்படின்னு ஐடியா கிடைக்கும். அண்ட் இது வந்து லோட்டஸ் அண்ட் சேஜ் ஃபேஸ் மாஸ்க். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் லோட்டஸ் வச்சு எந்த ஃபேஸ் மாஸ்க்கும் வந்ததில்லை. ஸோ அதனால எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு. ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருந்தது, ஃபேஸ் மாஸ்க் மாதிரி திக்காக இல்லை. ஸோ இவ்வளோ தான் நான் வாங்கின ப்ராடக்ட்ஸ். நான் ட்ரை ஷாம்பு பற்றி தனியாக சொல்கிறேன். அண்ட் இது எல்லாமே வந்து ரொம்ப எக்கனாமிக்காக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களை இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் உங்களை பார்க்குற வரைக்கும் டாடா பை பை ஃப்ரம் உமா.